எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை எப்பயும் போல ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத அளவுக்கு டிஃபரெண்டான ஸ்டைல்ல பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் இது போல ஸ்லைஸா கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வதக்கிக்கலாம். 4 இருந்து 5 நிமிஷம் வதங்கினாலே போதும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் அதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அதே கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதுல 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுல 2 தக்காளி பேஸ்ட் அரைச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் அதுல வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைசலை சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து உப்பு காரணம் செக் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மட்டும் பாருங்க, சேர்த்து எண்ணெய்லாம் மேல நல்லா திரண்டு வந்திருக்கும். கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கி பாருங்களேன், அப்படி இருக்கும். அவ்வளவுதான், நல்ல கமகமன் வாசனையோட கசப்பே தெரியாத அளவுக்கு பாவக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.